எக்ஸாம்பிள் 4 நம்ம போக போகிறோம். அதே சிஏ சிஎம்ஏ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம பார்த்துருக்கக்கூடிய மார்ஜினல் காஸ்டிங் இல்லையா. எக்ஸாம்பிள் 4 என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் அசியூம் தட் ஆர்சா லிமிடெட் மேனுஃபேக்சர் ஸ்டூடெண்ட் லெவல் ஆஃப் ஃபவுண்டன் பென் சேல்ஸ் ரைஸ் 25, வேரியபிள் காஸ்ட் 10 ரூபாய், ஃபிக்ஸ்டு காஸ்ட் 15,000 ரூபாய் இருந்துச்சுன்னா வாட் இஸ் யுவர் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு கேட்குறாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் பெர் யூனிட்டுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் என்னங்க, பிபிஎம்ஸ் என்னங்க, ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அதானே. அப்போ அட் த பிரேக் ஈவன் சேல்ஸ் வால்யூம் என்னவா இருக்கா, 0 தான் இருக்கும். பிரேக் ஈவன் சேல்ஸ் வால்யூம் எப்படின்னா வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் என்னவா தான் இருக்கும், 0 தான் இருக்கும். ப்ராஃபிட் இருக்காது. இருந்துச்சுன்னா அது வந்து பிரேக் ஈவன் கிடையாது. பிரேக் ஈவன் என்னது, there is no profit, there is no sales. அப்போ சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள் காஸ்ட் பிளஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் பிளஸ் 0. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு this is profit. If Q volume in units, the above relationship can be rewritten. எப்படி பண்ணலாம், P into Q. What is P into Q? Quantity into selling price. P into selling price. P into Q ன்றது P selling price per unit, Q ன்றது quantity. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா கிடைக்கக்கூடியது சேல்ஸ். E is equal to Q, U என்ன, U னா வேரியபிள் காஸ்ட் into quantity plus FC. இந்த இடத்துல 0 என்னவா தான் வரும், ப்ராஃபிட் 0 தான் வரும். அப்போ தேர்ஃபோர் இங்கே மேலே கூடிய கணக்குலாம் வரப்பு தான். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற சொல்கிறேன் பாருங்க. இங்கே நல்லா யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு, 15,000. கான்ட்ரிபியூஷன் போகிற யூனிட் வந்து 25 மைனஸ் 10. அப்போ 15,000த்துல 15 போச்சு அப்படின்னா 1000 ரூபாய். அப்போ 1000 பேர் யூனிட் ஈஸியாக சொல்லிடலாம்ல, இந்த ஃபார்முலாவே போதுமே. ஆனால் அவன் அப்படி இல்லை, இந்த மாதிரி ஃபார்முலா இல்லாமல் இப்படி என்ன செய்யறான் தரான். இந்த மாதிரி அனதர் ஃபார்முலா என்ன தரான், P is equal to PQ, நல்ல கவனிங்க, is equal to UQ plus FC. சொல்லுங்க, what is P? price of Q. U எவ்வளவு, 10, அது Q plus fixed cost எவ்வளவு, 15. இங்கே லிசன், இங்கேயே சொல்லி தந்துறேன். அப்ப 25Q என்னங்க, 25Q 10Q plus 15,000. இப்போ வாட் இஸ் Q அப்படின்றாங்க. என்னங்க, குவான்டிட்டி மட்டும் நம்ம வெளியெடுக்கணும் இல்லையா. அப்ப இது ஒரு அப்ப 25Q is equal to 10Q plus 15,000. ஆமாதானுங்க. வாட் இஸ் Q? அப்ப நல்லா கவனிங்க, 25Q இங்க பிளஸ் இந்த பக்கம் வந்து என்ன ஆயிடும், இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்ப 10Q இஸ் ஈக்குவல் டு 15,000. வாட் இஸ் Q? 25ல 10 போச்சுன்னா 15Q இஸ் ஈக்குவல் டு 15,000. வாட் இஸ் Q? 15,000 டிவைடட் பை 15. Q வாட் இஸ் 1000. இதையே தான் நான் அங்க சொன்னேங்க, ஒரே ஸ்டெப்ல சொன்னேன். இவன் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு விளக்கமா சொல்றேன். நாம எப்படி வேணாலும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்படிதான் போகணுமாலாம் கிடையாது. அப்ரோச் வந்து நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம், கணக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு தான் ஆகணும். சரி, மார்ஜின் அப்ரோச் எப்படின்னு சேவ் பண்றது நான் சொல்லி கொடுத்தேன். எஃப்சி மைனஸ் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. சார் சேல்ஸ்ல எப்படி சார் சொல்றது, பிவி காஸ்ட் டிவைடட் பை ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இது எல்லாமே ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது எக்ஸாமுக்கு வருமானு கேட்டால் எக்ஸாமுக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் மனப்படம் கூட இருக்குது. சேல்ஸ் மைனஸ் சொன்னாலே ஆன்சர் இந்த கணக்குல 15 மார்க் சொலையா நீங்க கேரண்டி 15 மார்க் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். யாரு